Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை கொடிசியாவில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் உதவித் தொகையையும் விடுவித்தார். Honorable Prime Minister has transferred more than 18,000 crore rupees directly into the bank accounts of above 9 crore farmers as the 21st installment of PM Kisan Samman Nidhi. Progressive farmers empowered in. பிகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறது. கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. வேளாண் பாடத்திட்டத்தில் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தல். 1 ஏக்கர் புரட்சியை தொடங்குங்கள் என விவசாயிகளுக்கும் அழைப்பு. கோவை விமான நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் சாலை வலம் சென்ற பிரதமர் மோடி. சாலையின் இருபுறமும் திரண்ட தொண்டர்கள் மலர் தூவியும் நடனமாடியும் உற்சாக வரவேற்பு. மதுரை கோவைக்கு நோ மெட்ரோ என மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னைக்கு போராடி பெற்றதைப் போல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதி. கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு முடக்கியிருப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றச்சாட்டு. கோவையில் நாளையும் மதுரையில் நாளை மறுநாளும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. கோவை மதுரையில் மெட்ரோ அமைக்க பிரதமர் மோடியிடம் எடப்பாடி கே பழனிசாமி மனு. ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென கோரிக்கை. எஸ்ஐஆர் பணிகளில் தலையிட்டு முறைகேடு செய்வதாக திமுக மீது அதிமுக குற்றச்சாட்டு. நாளை காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக போட்டி. 28 வார்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் எடப்பாடி கே பழனிசாமி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க நீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய மனு. நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு. கூட்டத்தில் பணப்பையை பார்த்துக் கொள்வது போல தமிழர்கள் தங்கள் வாக்குரிமையை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குரிமை பறிபோனால் குடியுரிமையும் பறிபோய்விடும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எச்சரிக்கை. எப்படி பணம் வச்சிருக்கோம் கும்பல்ல போகும்போது திரும்பி பொய்ய பிடிச்சுக்காங்க. அது மாதிரி நீங்க ரொம்ப மிக முக்கியமா இன்னைக்கு காலையில சரியா இருக்காங்க அடிக்கடி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை பார்த்து மட்டும் போகாதீங்க. நம்ம இருக்கிறோமா அல்லது நாம காணாத போயிட்டோமா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தீவிரமடைந்த நிலையில் தாயகத்திற்கு கூட்டம் கூட்டமாக திரும்பிச் செல்லும் வங்கதேச மக்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் குற்றப் பின்னணிகளை அறிந்த பின்னர் வெளியேற அனுமதிக்கும் எல்லை பாதுகாப்பு படை. பீகாரில் 10வது முறையாக முதல்வராக நாளை பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ் உடல்நிலை குறித்து சர்ச்சை நிலவும் நிலையில் மீண்டும் முதல்வராக தேர்வு. ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததாக கூறி 12ஆம் வகுப்பு மாணவி கொலை. சிறுமியை கொன்ற முனியராஜ் என்பவரை கைது செய்த காவல்துறை.
காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி குத்தி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அவலத்துக்கு யார் பொறுப்பு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் 2021, 2023 வரையிலான 3 ஆண்டுகளில் மட்டும் 217 குழந்தைகள் படுகொலை. பள்ளி செல்லும் மாணவிகள், அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றும் அன்புமணி விமர்சனம். நவம்பர் 22 வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறையில் நாளை கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களில் மழை தொடரும் என கணிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. நெல்லையில் பெய்த மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். குழந்தைகளுடன் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். வருஷம் வெள்ளம் போகுது. ஆனா யாருமே பார்க்க மாட்டேங்க. பாதாள சாக்கடையும் உடஞ்சி வீட்டுக்கு எல்லாம் வருது. தெருவில் நடக்கவே இல்லை. நோய் வருமான பாம்பு, பூச்சி எல்லாம் வருது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. விரிவான விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கலான பின்பு சிபிஐக்கு மாற்றியது சரியல்ல என தமிழக அரசின் வாதம் ஏற்பு. தமிழகத்தில் பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வழக்குகளை கையாள்வதில் நீதிமன்றங்கள் மெத்தனம் காட்டுவதாக எம்பி ரவிக்குமார் விமர்சனம். பஞ்சமி நிலங்களை நீதிமன்ற உத்தரவை மீறி பயன்படுத்தியதாக புகார் அளித்த பட்டியலினத்தவர்களின் கை துண்டிப்பு. மதுரை மேலூரில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது. திருப்பரங்குன்ற மலையில் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்ற கோரிய வழக்கு. வழக்கை விசாரித்த கையோடு திருப்பரங்குன்ற மலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் ஆய்வு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்ட நெரிசல் அதிகரித்தது குறித்து மாநில அரசை கடுமையாக விமர்சித்த கேரள உயர்நீதிமன்றம் உரிய ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று அதிகாரிகளிடையே ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் விமர்சனம். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவை மீட்க இன்டர்போல் உதவியை வங்கதேசம் நாடவுள்ளதாக தகவல். ஹசீனாவை காப்பாற்ற வேண்டுமென இந்தியாவுக்கு அவாமி லீக் கட்சி பிரமுகர்கள் வேண்டுகோள். லெபனானில் பாலஸ்தீன அகதிகள் முகாமை தாக்கிய இஸ்ரேல். வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பில் குழப்பம் ஏற்பட்டதால் TRB இணையதளத்திலிருந்து அறிவிப்பு நீக்கம். புதிய அட்டவணை விரைவில் வெளியிடப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் 2 முறை உயர்வு கண்ட தங்கம். சவரனுக்கு ஒரே நாளில் 1600 ரூபாய் உயர்ந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.